வணக்கம் நெட்டிங் சிவஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆக்டிவ் டைரக்டரி பெனட்ரேஷன் டெஸ்டிங் லேபை வந்து எப்படி வந்து இன்டர்னலாக செட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து மேனுவலாக செட் பண்ணுறது கிடையாது, ஆட்டோமேட்டடாக செட் பண்ணுறதுக்காக. எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு இன்டர்னல் பெனட்ரேஷன் டெஸ்டிங் படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த லேப் என்விரான்மெண்ட் வந்து அட்டாக் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி திருப்பி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம பண்ணும்போதும் நம்மளோட லேப் செட்டப்பை திருப்பி ரீபில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு தடவையுமே நம்ம ஏடி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கு தேவையான கிளைண்ட் மிஷின் டெவலப் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நமக்கு நிறைய டைம் கன்சியூம் ஆகும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக பிம்ப் மை ஏடி லேப் அப்படின்னு ஒரு பவர்ஃபுல் ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி சிம்பிளாக நம்ம வந்து நமக்கான ஒரு பெனட்ரேஷன் டெஸ்டிங் லேபை வந்து இன்டர்னல் பெனட்ரேஷன் டெஸ்டிங் லேபை வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம சர்வரை வந்து ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணி டிஎன்எஸ் கான்ஃபிகர் பண்ணி ஐபி செட் பண்ணி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுவே அந்த ஸ்கிரிப்டே பண்ணிடும். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு பெனட்ரேஷன் டெஸ்டிங் லேப் செட் பண்ணுறீங்க, ஒரு ஆக்டிவ் டைரக்டரி லேப் செட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேனுவலாக பண்ணுங்கள். அப்போனா தான் வந்து எப்படி ஏடி இன்ஸ்டால் பண்ணுறது, டிஎன்எஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, கிளைண்ட்டை வந்து எப்படி டொமைனில் ஜாயின் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு மேனுவலாக பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணணும். ஸோ அப்படின்னா தான் நமக்கு வந்து நாலேஜும் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான ஓஎஸை வந்து ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். இங்கே வந்து நான் விண்டோஸ் சர்வர் 2022 அண்டு 2 விண்டோஸ் 10 மிஷின் வந்து யூஸ் பண்ண போகிறேன், 3 மிஷின் மொத்தமாக. ஸோ இங்கே வந்து எவாலுவேஷன் பேக் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு எவாலுவேஷன் சென்டர்னு போட்டு, நான் இந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே வந்து விண்டோஸ் 10 என்டர்பிரைஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 90 days விண்டோஸ் 10 என்டர்பிரைஸ் எவாலுவேஷன் பேக் வந்து கொடுப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் என்ன நேம் வேணுனாலும் போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை எப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் பிளாக் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ பட் அது வரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் கொடுத்து பண்ணிக்கலாம். எந்த வித ஒரு வெரிஃபிகேஷனும் இருக்காது. ஸோ எல்லாமே டெஸ்ட்டுன்னு கொடுத்து நம்பரும் ஃபேக் நம்பர் கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் நவ், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து விண்டோஸ் 10 ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து இங்கே போய்ட்டு 64 பிட் எடிஷன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இதை வச்சுட்டு 64 பிட் எடிஷன் வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இப்போ விண்டோஸ் சர்வரும் சேம் மெத்தட் தான். இங்கே விண்டோஸ் சர்வரில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து விண்டோஸ் சர்வர் 2022, ஸோ 2022 கிளிக் பண்ணிட்டு சேம் இங்கே வந்து டவுன்லோட் ஐஎஸ்ஓ கொடுத்து அதே மாதிரி சேமாக இது மாதிரிலாம் ஃபில் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்டு வந்து இந்த 2022 பேக் வந்து நமக்கு ஐஎஸ்ஓ வந்து எவ்வளோ நாள் வேலிடிட்டினா 180 days நமக்கு வேலிடிட்டி. ஸோ இது வந்து ரொம்பவே தாராளம் தான். நம்ம வந்து அட்டாக் பண்ணிவிட்டு திருப்பி கிராஷ் பண்ணி புதுசாக கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண வேண்டியது சர்வர் மிஷினை வந்து க்ரியேட் பண்ணிடணும். நியூ டிசின்னு நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதர் சர்வர் எவாலுவேஷன் பேக்கை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கிப் அன்அட்டெண்டட் கொடுத்துருங்க. அண்டு ஹார்ட்வேர் வந்து மினிமம் வந்து ஒரு 8 ஜிபியாவது வேணும். அப்படின்னா தான் நமக்கு எந்த ஸ்ட்ரகுளும் இல்லாமல் இருக்கும். 4 ஜிபியில் ரன் பண்ணால் ஓகே, ஒன்றும் பிரச்சனை வராது. பட் ரெக்கமெண்டடாக 8 ஜிபி இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நான் விஎம் க்ரியேட் பண்ணிவிட்டேன். அண்ட் இப்போ நான் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஜஸ்ட் ஸ்டார்ட். நம்ம ஒன் டைம் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஸ்கிரிப்ட்டு பிம் மை ஏடி லேப் ஸ்கிரிப்டை ரன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒரு ஸ்னாப் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணுறப்போ அப்படியே ரீஸ்டோர் மட்டும் பண்ணாலே போதும். அதெல்லாம் எப்படின்றத நம்ம அப்படியே போக பார்ப்போம். ஓகே, இப்போ நான் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இன்ஸ்டால் நவ். அண்ட் இங்கே வந்து நம்ம வந்து டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் சூஸ் பண்ணிக்கணும். ஸ்டாண்டர்ட் எவாலுவேஷன் டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கஸ்டம் இன்ஸ்டால் நியூ. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து எப்படியும் மேனுவலாக நீங்கள் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் மேனுவலாக பண்ணால் தான் நமக்கு அடுத்து ஆட்டோமேட்டடாக பண்ணுறப்போ அட்டாக் பண்ணுறதுக்கே நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியணும். ஓகே, இப்போது வந்து விண்டோஸ் 10 மிஷின் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து கிளைண்ட் 1ன்னு வச்சுக்கிறேன்.
ஐஎஸ்ஓ இமேஜ் சூஸ் பண்ணிக்கிறேன். அதே விண்டோஸ் 10 எவால்யூஷன் பேக்கோட விண்டோஸ் 10 ஐஎஸ்ஓ ஸ்கிப் பண்ண 800. இதுக்கு வந்து நான் ஒரு மினிமம் வந்து 4 GB கொடுத்துக்கிறேன். அண்டு விர்ச்சுவல் CPU ஒரு 4 கொடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது நெட்ஒர்க்கு. ஸோ நெட்ஒர்க் பார்த்திங்கன்னா நேட்டில் தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேட்டில் கொடுத்துட்டு அப்படியே ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஓகே, விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. விண்டோஸ் 10 பூட்டப் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம விண்டோஸ் 10 வந்து 2 கிளைண்ட் சொல்லியிருந்தோம். ஸோ 2வது கிளைண்ட்டே நம்ம க்ரியேட் பண்ணோம். இது இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து அதை இன்ஸ்டால் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்ஸ்டால் நவ். இதெல்லாம் நம்ம ஒன் டைம் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்னாப் எடுத்து வச்சிடலாம். ஸோ நம்ம ஒரு தடவையும் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண தேவை இருக்காது. அண்ட் அப்படியே நியூ ஆட்டம். ஓகே, 50 GB வச்சுருக்கேன். ஸோ 50 GB போதுமானதாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து 2வது கிளைண்ட் மிஷின் பண்ண போகிறோம். இங்கே வந்து நான் என்ன ட்ரை பண்ணேன்னா, இந்த கிளைண்ட் மிஷின் 1 ரெடி பண்ணிவிட்டு அதை அப்படியே க்ளோன் பண்ணி கிளைண்ட் 2 போட்டு ரெடி பண்ணேன். பட்டு நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறத விட க்ளோன் பண்ணுற டைமிங் வந்து அதிகமாக இருந்துச்சு. 2வது எனக்கு நான் க்ளோன் பண்ண மிஷினில் வந்து காப்பி எடுத்த மிஷினில் நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. அந்த அட்டாக்லாம் சரியாக ஒழுங்காக ஒர்க் ஆகலை. மேபி அந்த க்ளோன் பண்ணதுனால வந்துச்சான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்கள் ஒன் டைம் பண்ணுறதுனால க்ளோன் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணிக்கோங்க, அதான் பெட்டராக இருக்கும். இப்போ நான் அதே மாதிரி விண்டோஸ் 10 ஐஎஸ்ஓ ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ண 800. ஸோ 4 GB ரேம், 1096 ஃபினிஷ். ஓகே, இப்போ நம்ம விண்டோஸ் சர்வர் என்னாச்சுன்னு பார்த்துடலாம். அது வந்து ரீஸ்டார்ட் ஆகிருக்கு அண்ட் இதுவுமே இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. விண்டோஸ் 10ஐயும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இங்கே விண்டோஸ் சர்வர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இதுக்கு வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் வேணாலும் செட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஃபினிஷ். ஓகே, நமக்கு வந்து விண்டோஸ் சர்வர் வந்து க்ளீனாக இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. நம்ம எதுவுமே வந்து இப்போது கான்ஃபிகரேஷன் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு சும்மா அப்படியே ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கிரிப்டை ரன் பண்ண போகிறோம். இப்போதைக்கு இது மினிமைஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. நம்ம நெட்வொர்க் செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், அதான் சொல்கிறேன். இப்போது கிளைண்ட் 2 வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்ஸ்டால் நவ். விண்டோஸ் கிளைண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. நியூ அப்ளை. ஓகே, நெக்ஸ்ட் விண்டோஸ் சர்வர் கூட சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. கிளைண்ட்டு தான் கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நெட்வொர்க் செட்டிங்ஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அது என்னென்னு பார்த்துடலாம். இப்போது இது எல்லாமே வந்து நேட் நெட்வொர்க்கில் தான் ரன் ஆகிட்டு இருக்கும். பட் நமக்கு வந்து நேட் நெட்வொர்க்கும் வேணும் அண்டு வந்து ஒரு அந்த லேப் ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு செட்டப்பும் வேணும். அதாவது இன்டர்னல் நெட்வொர்க்கும் வேணும், எக்ஸ்டர்னல் நெட்வொர்க்கும் நமக்கு இன்டர்நெட் ஒர்க் ஆகிறதுக்கான இதுவும் வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த சர்வரில் வந்து சர்வர்னு இல்லை, எல்லா மிஷின்லேயும் வந்து 2 நெட்வொர்க் கார்டை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சர்வரை வந்து ஷட் டவுன் பண்ணிடுறேன். ஷட் டவுன் பண்ணிவிட்டு தான் நம்ம இன்னொரு நெட்வொர்க் அடாப்டர் ஆட் பண்ண முடியும். புதுசாக ஆட் பண்ணுறதுக்கு ஷட் டவுன் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஜஸ்ட்டு மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னா தேவைப்படாது. ஷட் டவுன் ஆகிட்டுருக்கு. கெட்டிங் ரெடி. ஓகே, சர்வர் ஷட் டவுன் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போய்க்கோங்க. போயிட்டு நெட்வொர்க்கில் போயிட்டு இன்னொரு அடாப்டர் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. எனேபிள் நெட்வொர்க் அடாப்டர் கொடுத்துட்டு நேட் நெட்வொர்க் கொடுத்துருங்க. இப்போ நம்ம புதுசாக ஒரு நேட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. எங்கே போகணுன்னா, இங்கே போயிட்டு நெட்வொர்க் போயிட்டு இதில் போய் நேட் நெட்வொர்க் ஃபஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இங்கே பாப்பப் வந்துடும் இந்த இடத்துல. ஸோ இங்கே போய்ட்டு நேட் நெட்வொர்க்கில் நான் வந்து ஏடி லேப்னு வச்சிட்றேன்.
வச்சுட்டு எனேபிள் டிஹெச்சிபி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு கிளைண்ட்டுக்கு வந்து ஐபி இதில் இருந்தால் ரிலீஸ் ஆகும். ஸோ அப்ளை கொடுத்துருங்க. அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள் ஒரு NAT நெட்வொர்க் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த NAT நெட்வொர்க்கில் போய் செட்டிங்ஸில் போய் நம்ம அந்த நெட்வொர்க்கில் அடாப்டர் 2ல் புதுசாக ஒன்று ஆட் பண்ணி அதில் வந்து NAT நெட்வொர்க் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு, ஒன்று தான் இருக்கனால இங்கே வந்துருச்சு. வேறு எந்த செட்டிங்ஸும் பண்ண வேணாம், ஜஸ்ட் வந்து ஓகே கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த டிசி டொமைன் கண்ட்ரோலாக ஆட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த கிளைண்ட் மிஷின்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணணும். அண்ட் நம்ம பண்ண போகிற அட்டாக் மிஷின் காலி லினக்ஸ் மிஷினுக்கும் இதே செட்டப்பை நம்ம இங்கே பண்ணணும். ஸோ அப்போனா தான் நம்ம காலியால் நம்மளோட இன்டர்னல் நெட்வொர்க்கில் வர முடியும். NAT நெட்வொர்க்கில் இருந்து இந்த மிஷினை வந்து அட்டாக் பண்ண முடியாது. ஸோ அதான் கான்செப்ட்டு. ஸோ 2 நெட்வொர்க் அதை ஆட் பண்ணணும். இப்போது கிளைண்ட் மிஷின்லேயும் ஆட் பண்ணணும். ஓகே, இது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. நான் இதை வந்து பவர் ஆன் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு சர்வர் மிஷின் ரெடி ஆகிட்டனால நம்ம சர்வர் மிஷினில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு சர்வரில் வந்து இன்டர்நெட்டும் வரும், லோக்கல் நெட்வொர்க்கும் ஒர்க் ஆகும். நம்ம எந்த கான்ஃபிகரேஷனுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு வந்து அந்த ஸ்கிரிப்டை மட்டும் ரன் பண்ணாலே போதும், எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகே, ஜஸ்ட்டு பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1 மினிட். ஓகே, இப்போ நம்ம இன்னொரு விஷயம் ஒன்று பண்ணணும். அது என்னென்னா கெஸ்ட்டு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த யூஐ இஷ்யூஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆகும். இந்த கிராஃபிக்கல் திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, மேலே வந்து டிவைசஸில் போயிட்டு இங்கே இன்சர்ட் கெஸ்ட் எடிஷன் கொடுத்தீங்கன்னா அந்த கெஸ்ட் எடிஷன் மவுண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு ஜஸ்ட்டு இதை ரன் பண்ணணும். ரன் பண்ணிவிட்டு ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஓகே, நம்ம விண்டோஸ் கிளைண்ட் என்னாச்சுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து 2மே முடிஞ்சிருச்சு. கிளைண்ட் 1 முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, நான் இங்கே இந்தியா சூஸ் பண்ணிக்கிறேன். எஸ், ஸோ சேம் திங் ஹியர். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ நான் இங்கே வந்து நம்ம சர்வரில் வந்து கெஸ்ட் எடிஷன் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதனால் ஜஸ்ட் அதை ரீபூட் பண்ணிடலாம். பண்ணால் தான் அந்த சேஞ்சஸ்லாம் அப்ளை ஆகும். ஓகே, நம்ம கிளைண்ட்டும் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம சர்வர் வந்தோடனே டேரெக்டாக வந்து நம்ம அந்த பிம்ப் மை ஏடி லேப் ஸ்கிரிப்டை வந்து ரன் பண்ணிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எல்லாமே 1 டைம் செட்டப் தான். ஸோ 1 டைம் பண்ணிவிட்டு நம்ம ஸ்னாப் எடுத்துட்டோம்னா நமக்கு திருப்பி இந்த இஷ்யூஸ்லாம் வராது. ஓகே, இப்போ நான் போய் கொஞ்சம் டிஸ்பிளே மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைன். நீங்கள் அந்த பிம்ப் மை ஏடி லேப் ரன் பண்ணுறப்போ அதை வந்து எந்த மிஷினை ரெடி பண்ண போகிறோமோ அந்த மிஷின்லேருந்து தான் ரன் பண்ணணும். ஸோ அதனால் வந்து நம்ம வெளியிலேருந்து ஸ்கிரிப்ட் புஷ் பண்ணுறது கிடையாது. இது எந்த மிஷினில் பண்ணுறோமோ அதில் தான் பண்ணணும். இப்போ கிளைண்ட்டாக இருந்தாலும் கிளைண்ட் மிஷினில் டவுன்லோட் பண்ணி அங்கேருந்து தான் ரன் பண்ணணும். இப்போ சர்வர்னால சர்வரில் டவுன்லோட் பண்ணி இங்கேருந்து பண்ணணும். ஸோ பிம்ப் மை ஏடி லேப். ஓகே, ஸோ இது மோஸ்ட்லி வந்து எதுக்காக இந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா,
பிஹெச் கோர்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஐ மீன் டிசிஎம் செக்யூரிட்டி பிஜேபிடி சர்டிஃபிகேஷன்லையும் பிஎன்பிடி சர்டிஃபிகேஷன்லையும் வந்து இந்த லேப் வந்து செட்டப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் முக்கியமாக இந்த ஸ்கிரிப்டே. நம்ம நம்ம நார்மலாக படித்தாலும் இதை யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ அந்த அவங்களோட செட்டப்பில் தான் இந்த மிஷின் வந்து ரெடி ஆகும் எல்லாமே. ஓகே, இப்போ நான் வந்து இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ஜிப் கொடுத்துட்றேன். இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பவர் ஷெல்லை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்கு நேவிகேட் ஆகிக்கோங்க. பிம்ப் மை ஏடி லேப் போய்க்கோங்க. ஸோ இங்கே டிஏஆர் பண்ணால் இன்னொரு ஃபோல்டருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிம்ப் மை ஏடி லேப் PS1 அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது இல்லையா, இதை தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். இது ரன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி போட்டு ரன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் வந்து நாட் லோடன்னு வரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்களே ஒரு சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. பவர்ஷெல் இபி பைபாஸ். ஸோ இது என்ன பண்ணுன்னா அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறதுக்காக நமக்கு பைபாஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் அந்த கமாண்டு. இதை போட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ரன் ஆகுது. ஸோ இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு தேவையான பிசி நேமை மாற்றிடும். அண்டு வந்து ஐபி செட் பண்ணிடும், ஆக்டிவ் டைரக்டரி ஃபீச்சர் இன்ஸ்டால் பண்ணிடும், டிஎன்எஸ் கான்ஃபிகர் பண்ணிடும். ஸோ எல்லாமே இதுவே பண்ணி கொடுத்துரும். அண்ட் இப்போ நம்ம இங்கே சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ப்ரெஸ் D2 செட்டப் ஹைட்ரா டிசி டொமைன் கண்ட்ரோலர். இந்த டொமைன் கண்ட்ரோலருங்கிறது தான் நம்ம இந்த மிஷின். ஸோ இந்த கீழே கொடுத்துருக்கிற பனிஷர் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற ஒர்க் ஸ்டேஷன் வந்து நம்ம கிளைண்ட் மிஷினில் ரன் பண்ண வேண்டியது. ஸோ எந்த இதுக்குன்னு பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணணும். இப்போ டி ரன் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இங்கே டீன்றதை கொடுத்து என்ட்ரு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் ஆகிடும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் D2 செட்டப்னு போட்டு கீழே வந்து மஸ்ட் பி ரன் 3 டைம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு தடவை பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பி இதை ரன் பண்ணணும். திருப்பி அதே மாதிரி டி ஆப்ஷனில் வச்சு ரன் பண்ணணும். மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு 3வது தடவையும் அதை பண்ணணும். ஸோ எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம சேஞ்சஸ் வந்து அப்ளை ஆகணும். இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்டர் கண்ட்ரி கொடுத்துருவோம். ஸோ இங்கேயே அவங்க சொல்லியிருக்காங்க ரன் 1 of 3. ஸோ அதுவே ரீஸ்டார்ட் ஆகிரும். மறுபடியும் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே போய் அதே ஸ்கிரிப்ட் ரன் பண்ணணும் அதே ஆப்ஷனில். ஓகே, வந்துருச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். டவுன்லோட்ஸ் பிம்ப் மை ஏடி லேப். ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம அந்த பவர்ஷெல் -EP பைபாஸுங்கிறத கொடுத்து தான் ரன் பண்ணணும். ஓகே, சாரி. ஓகே, இப்போ மறுபடியும் அதே ஆப்ஷன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நேமில் மாறிடுச்சு ஹைட்ரா டிசின்னு. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம 2வது தடவை அதை ரன் பண்ண போகிறோம். அதே டீன்ற ஆப்ஷனை கொடுப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துருச்சா ஸ்கிரிப்ட் ரன் 2 of 3. ஸோ இப்போ மறுபடியும் ஒரு என்ட்ரு கொடுத்து கண்டினியூ பண்ணணும். இதில் என்ன பண்ணணும்னா என்ன பண்ணுதுன்னா அந்த அன்இன்ஸ்டால் பண்ணுது அப்டேட்லாம். ஸோ எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஒரு வல்னரபிள் ஏடி லேப் தான் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வல்னரபுளாக அதை மாற்றுறதுக்காக சில பேச்சஸ்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சில செட்டிங்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுது. ஸோ கிட்டு அதுவே இன்ஸ்டால் பண்ணிடுது. ஓகே, ஸோ இப்போ தான் வந்து இன்ஸ்டாலிங் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ்னு வருது. ஸோ இப்போ தான் வந்து ஏடிடிஎஸ் இன்ஸ்டால் ஆகுது.
இது வந்து ரொம்பவே ஹசில் ஃப்ரீயாக இருக்கும். நமக்கு ஜஸ்ட்டு ஸ்கிரிப்டை ரன் பண்ணிட்டு வெயிட் பண்ணாலே போதும். ஓகே, இது வந்து ரெடி ஆகிட்டு இருக்கப்போவே நம்ம போய் அங்கே நம்ம விண்டோஸை ரெடி பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா client 2 domain join insert. ஸோ நேம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் அட்மின் வச்சுக்கிறேன். பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன யூசர் நேம் தேவையோ அதை நீங்கள் என்ன வேணும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஸோ நான் செலக்ட் பண்ணிட்டேன். எல்லாம் இப்படி இருக்கட்டும், அக்செப்ட் கொடுத்துட்றேன். நாட் நவ். ஸோ சேம் செட்டப் client 2லையும் client 1லையும் செட் பண்ணணும். அட்மின் பாஸ்வேர்டு என்னமோ உங்களுக்கு என்னன்ற செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம சர்வரில் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். இது ஃபஸ்ட்டு அக்செப்ட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நாட் நவ். ஓகே, இப்போ சர்வரில் பார்த்தீங்கன்னா அதுவே முடிஞ்சு அதுவே ரீபூட்டாக ஆகிட்டுருக்கு. ஓகே, client 1 ரெடி ஆகிட்டுருக்கு. client 2 ஸ்டேட்டஸ் ஓகே. இப்போ நம்ம டிசியில் வந்து 2 தடவை அந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணிட்டோம். இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் ரன் பண்ணோம்னா நமக்கு ப்ராப்பராக அப்படியே ஒரு வல்னரபிள் AD லேப் கிடச்சிரும். ஆல்மோஸ்ட் தேர். ஓகே, client 2 வந்துருச்சு. ஸோ நம்ம வரிசையாகவே ரன் பண்ணுவோம், அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா Windows 10 என்டர்பிரைஸ் எவாலுவேஷன் விண்டோஸ் லைசன்ஸ் வேலிட் ஃபார் 90 days கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம இங்கேயும் வந்து கெஸ்ட் எடிஷன் இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம கெஸ்ட் எடிஷன் இன்ஸ்டால் பண்ணால் தான் நமக்கு அந்த சொன்னேன் இல்லையா, UI இஷ்யூஸு, அந்த காப்பி பேஸ்ட் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸில் பண்ணுறீங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸோட கெஸ்ட் எடிஷன், VMwareல பண்ணுறீங்கன்னா VMwareோட கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் இன்ஸ்டால். ஓகே, இப்போ நான் விண்டோஸ் 2 கிளைண்ட்லேயுமே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். பண்ணிடுறேன் நான். ஓகே, இதை ரீபூட் பண்ணிடலாம். நமக்கு விண்டோஸ் சர்வர் வந்து இன்னமும் ரீபூட் ஆகிட்டு தான் இருக்குது. சேஞ்சஸ் அப்ளை ஆகிட்டுருக்கு. ஓகே, client 1 நான் ரீஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சர்வர் வந்து இன்னமும் ரீபூட் ஆகி அப்ளை ஆகிட்டுருக்கு. ஓகே, வந்துருச்சு. நம்ம சர்வரில் வந்து இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் நம்ம ஸ்கிரிப்ட் ரன் பண்ணணும். அது மட்டும் பெண்டிங் இருக்குது. அதை ரன் பண்ணிடலாம். PowerShell -EP bypass, சாரி மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ 3வது தடவை நம்ம இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் வந்து வந்துருச்சு marvel.localனு. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் அதே டி ஆப்ஷன். ஸோ லாஸ்ட் டைம் ரன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இப்போ ஆக்டிவ் டைரக்டரி சர்டிஃபிகேட் சர்வீஸ் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு.
ஓகே, இது இன்ஸ்டால் ஆகட்டும். நம்ம போய் கிளைண்ட் 1 ரெடி பண்ணலாம். இப்போ நான் வந்து லாகின் பண்ணியிருக்கிறது கிளைண்ட் 1. இதையும் வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கீப் சேஞ்சஸ். ஓகே, சேம் PowerShell. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கிரிப்டை டவுன்லோட் பண்ணணும். இப்போ இந்த மிஷினில், இப்போ நான் கிளைண்ட் மிஷினில் ரன் பண்ண போகிறேன். அதனால் கிளைண்ட்டில் போய் நான் அதே ஸ்கிரிப்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். pimp my ED lab. ஸோ இங்கே வந்து PowerShell -EP bypass download zip. ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்ம அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டவுன்லோட்ஸ்லேயே வச்சுருக்கேன். நம்ம டவுன்லோட்ஸுக்கு நேவிகேட் ஆகணும். யூசர்ஸ், அட்மின், டவுன்லோட்ஸ், pimp my ED lab, pimp my ED lab. ஓகே, நம்ம டேரெக்டாக நம்ம அப்படியே இந்த pimp my ED lab ஸ்கிரிப்டை ரன் பண்ணிடலாம். இங்கே வந்து கம்ப்யூட்டர் நேம் வந்து டிஃபால்ட் இருக்கிறதா இருக்குது. இப்போ நம்ம ரன் பண்ண போகிறது ப்ரெஸ் P செட்டப் பனிஷர். ஸோ இது வந்து 2 தடவை ரன் பண்ணணும். மஸ்ட் பி ரன் 2 times. ஓகே, இப்போ நம்ம 2 தடவை ரன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி P கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். ஸோ இதுவும் அந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கு. இப்போ வந்து ஸ்கிரிப்ட் 1 more time. ஸோ நம்ம என்ட்ரு கொடுத்து இது ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே ஸ்கிரிப்டை ரன் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு கிளைண்ட் 2 வந்து ரெடி பண்ணலாம். கிளைண்ட் 2. ஓகே, ஸோ நான் பேரலாக பண்ணுறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் எல்லாமே. ஸோ ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ வீடியோவோட டைமிங்காக நான் பேரலாகவே ரன் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாத்தையுமே. pimp my ED lab. Download. Start. ஓகே, ஸோ இங்கே நான் வந்து ஸ்கிரிப்ட் ரன் பண்ணணும். சேம் அதே மாதிரி இதையும் வந்து 2 தடவை இந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணணும். கிளைண்ட்டுக்கு 2 தடவை, சர்வருக்கு 3 தடவை. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இங்கே PowerShell -EP bypass கொடுத்துட்டு உள்ளே போயாச்சு. நம்ம டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்கு நேவிகேட் ஆகணும். CD users admin downloads pimp my ED lab. ஓகே, இந்த ஸ்கிரிப்டை வந்து ரன் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது பண்ண போகிறது கிளைண்ட் 2 2வது மிஷின். ஸோ இங்கே வந்து ஸ்பைடர்மேன். ஸோ இதில் வந்து நான் வந்து 2 times வந்து ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து எஸ் கொடுத்து 1 time ரன் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ சர்வர் பார்த்தீங்கன்னா 3வது தடவை ரீபூட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இங்கே எல்லா கன்ஃபிகரேஷனும் முடிஞ்சிருச்சு. டொமைன் கண்ட்ரோலர் IP வந்து உங்களுக்கு இங்கே வந்துருச்சு 10.2.4 0.2.4. ஓகே, ஸோ இப்போ கண்டினியூ கொடுத்துட்றேன். ஓகே, கிளைண்ட் 2 வந்து ஸ்கிரிப்ட் வந்து 1 more time பண்ண சொல்லி வந்துருச்சு. அதையும் வந்து நான் என்ட்ரு கொடுத்து ரீபூட் பண்ணிடுறேன். ஓகே,
ஸோ இங்கே வந்து கிளைண்ட் ஒன்றில் வந்து நான் ஒன்றே மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, அந்த கிளைண்ட் ஒன்றுக்கு வந்து நம்ம நெட்வொர்க் அடாப்டர் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அது வந்து 2வது தடவை ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணால் போதும். நீங்கள் வந்து முன்னாடியே பண்ணிடுங்க. ஸோ முன்னாடியே வந்து அந்த கிளைண்ட் ஒன்றுக்கு வந்து கிளைண்ட்டுக்கும் 1க்கும் 2க்கும் நெட்வொர்க் அடாப்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ எனேபிள் நெட்வொர்க் அடாப்டர் NAT நெட்வொர்க் AD லேப். ஓகே. ஸோ சேம் இதே மாதிரி கிளைண்ட் 2க்கும் பண்ணணும். இந்த 2வது செட்டப்பில் தான் அது வந்து டொமைன் ஜாயின் பண்ணும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணப்போ நம்ம ஆட் பண்ணாதது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த இஷ்யூ வராது. செட்டிங்ஸ் நெட்வொர்க் அடாப்டர் NAT நெட்வொர்க். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வர் எல்லாமே முடிஞ்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே marvel/administrator வந்திருக்கு, இங்கே அதர் யூசர் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அது வந்து டொமைனில் ஜாயின் ஆகிருக்கு, நம்ம சர்வரில் வந்து டொமைன் கான்ஃபிகரேஷன் அர்த்தம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மெத்தடில் ஃபுல்லாகவே எல்லாமே கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கமாண்ட் போய் பார்த்தோம், ipconfig அப்படின்னு போட்டோம்னா நம்மளோட IP 10.0.2.4. ஸோ இது வந்து நம்மளோட NAT நெட்வொர்க், இது வந்து நம்மளோட இன்டர்னல் NAT நெட்வொர்க். ஓகே, நம்ம போயிட்டு கிளைண்ட்டை கான்ஃபிகர் பண்ணுவோம். இது வந்து கிளைண்ட் 2. அதுக்கு முன்னாடி நான் கிளைண்ட் 1 கான்ஃபிகர் பண்ணுறேன். நம்ம 2 கிளைண்ட்லேயுமே ஒரு தடவை ஸ்கிரிப்ட் ரன் பண்ணியிருக்கோம். அண்டு நம்ம வந்து NAT நெட்வொர்க்கை ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து முன்னாடியே ஆட் பண்ணிடுங்க NAT நெட்வொர்க்கை. ஓகே, நான் 2வதுலேயும் லாகின் பண்ணிக்கிறேன். கிளைண்ட் 1 வந்துருச்சு. சேம் அதே மாதிரி PowerShell ஃபைனலாக நம்ம ரன் பண்ண போகிறோம். PowerShell -EP bypass downloads pimp my ID lab. ஓகே, ஸோ கடைசி ஸ்கிரிப்ட் கடைசி தடவை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறப்ப இந்த மாதிரி வரும். ஸோ இது ஏன் வருது அப்படின்னா, நம்ம ஆன்டிவைரஸ் வந்து இதை வந்து பிளாக் பண்ணோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த மேலே வந்து நியூக் டிஃபெண்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை ரன் பண்ணணும். ஸோ இதை ரன் பண்ணாலுமே இஷ்யூ வருது. ஓகே, 1 மினிட். நம்ம வந்து டிஃபெண்டரை போய் நம்ம ஆஃப் பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கே டிஃபெண்டர் பேஜும் லோட் ஆகலை. ஓகே, ஸோ நான் ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். நம்ம இதுக்கு ஒரு தடவை கிளைண்ட் 2ல் ஒரு தடவை ரெடி பண்ணலாம், செக் பண்ணலாம். PowerShell -EP bypass CD downloads CD PID lab. ஓகே, ஸோ இங்கே வந்து எந்த வித இஷ்யூ இல்லாமல் இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகுது. ஓகே, இப்போ ப்ரெஸ் S2 செட்டப். ஸோ இது வந்து 2வது தடவை நம்ம இங்கே ரன் பண்ணுறோம். ஓகே, இப்போது அதே மாதிரி நம்ம விண்டோஸ் சர்வரில் அன்இன்ஸ்டால் பண்ணுச்சு இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுது சில பேச்சஸ்லாம். ஓகே, கிளைண்ட் 1 வந்திருக்கு, மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்திருக்கு. நம்ம இப்போ போய் இந்த ஸ்கிரிப்டை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். PowerShell CD downloads CD pimp my ID lab. ஓகே, PowerShell -EP bypass. ஓகே, ஸோ இன்னொரு தடவை இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, அந்த ஸ்கிரிப்டே வந்து டெலீட் ஆயிடுச்சு.
அது என்ன ரீசன்னா நம்ம ஆன்டிவைரஸ் வந்து அதாவது விண்டோஸ் டிஃபெண்டர் வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து டெலீட் பண்ணியிருக்கோம். மறுபடியும் நம்ம வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கும் இஷ்யூஸ் வரும் கண்டிப்பாக, மேபி வராமையும் போகலாம். ரீப்ளேஸ். ஸோ இந்த வீடியோவில் அந்த இஷ்யூ வந்ததுமே நல்லது தான். ஸோ அதை உங்களுக்கும் காட்டுற மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. பிம்ப் மை ஏடி லேப். ஸோ மறுபடியும் என்னென்னா நாட் ரெகனைஸ்ட். ஓகே, இது மறுபடியும் நம்ம ஸ்கிரிப்டை வந்து ரன் பண்ண விடாமல் அது வந்து டிலீட் பண்ணிடுது. ஓகே, நம்மளால் மறுபடியும் இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் ரன் பண்ணோம் இல்லையா, ரன் பண்ணனால நம்மளால் இந்த டிஃபெண்டர் சேஞ்சஸ்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து வேறு வழி இல்லை, மறுபடியும் வந்து விண்டோஸ் கிளைண்ட் 1 வந்து வாய்ஸ் போட்டு தான் ஆகணும். ஓகே, இதை ட்ரபிள் ஷூட் பண்ணி இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் அதுக்கு நம்ம வந்து அந்த டயத்தில் வந்து கண்டிப்பாக அது ஓஎஸ்ஐ போட்டுடலாம். இதை நான் ஷட் டவுன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓஎஸ் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு இங்கே கிளைண்ட் 2 வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆல் டன், ஸ்பைடர்மேன் இஸ் ஆல் செட்டப். ஓகே, ப்ரெஸ் என்டர் டு ரீபூட். ஓகே, ஸோ பாஸ். இப்போ என்ன சொல்லுதுன்னா ப்ரெஸ் என்டர். நமக்கு வந்து பி பார்க்கர்னு ஒரு அக்கௌண்ட்டு வந்து இதில் ஆட் ஆகிடுச்சு. ஸோ அதோட பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்ட் 2. ஸோ இங்கே வந்து நம்ம அப்படியே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த பாஸ்வேர்டை அப்படியே என்ட்ரு கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி தான் வந்து கிளைண்ட் 1ஓட செட்டப்பும் வந்து இருக்கும். ஸோ கிளைண்ட் 1லேயும் வந்து அப்படியே நம்ம ஜஸ்ட்டு வந்து அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணாலே போதும். 2வது மட்டும் ரன் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடலாம். சப்போஸ் நமக்கு இந்த வீடியோவில் வந்த மாதிரி அந்த இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா, டிஃபெண்டர் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓஎஸ் போடுறது தான் பெட்ரு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த டைம் ட்ரிபிள் ஷூட் பண்ணி அது என்னென்னு கண்டுபிடிச்சி ரெஜிஸ்டர் எடிட்டர்ஸ்லாம் வந்து சில இதெல்லாம் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒன் டைம் செட்டப் தான். நம்ம பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த டிசி போட்டாச்சு, கிளைண்ட் 2 போட்டாச்சு, கிளைண்ட் 1 போட்டாச்சு. இப்போ நம்ம போயிட்டு இந்த டிசியை வந்து ஒரு பேக்கப் எடுக்க போகிறோம், ஐ மீன் ஸ்னாப் எடுக்க போகிறோம். ஸோ அப்படிங்கிறப்போ நமக்கு ஒன் டைம் ரெடி பண்ணிட்டு அதை அப்படியே நம்ம ஸ்னாப்ஷாட்ஸ் டேக் ஃப்ரெஷ் டிசி அப்படின்னு போட்டு நான் ஒரு ஸ்னாப் எடுத்து வச்சிடுறேன். இப்போ நம்ம மல்டிபிள் டைம்ஸ் நம்ம அட்டாக்ஸ் பண்ணி அதை வந்து அந்த லேப் வந்து கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னா, இல்லை நம்மளே ஒரு இதுக்காக கிராஷ் பண்ணுறோம் அப்படின்னா, மறுபடியும் இந்த ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம ரீஸ்டோர் கொடுத்துட்டா போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பழைய ஸ்டேட்டுக்கு போயிடலாம். நம்ம திருப்பி வந்து லேபை வந்து மேனுவலாக வந்து பில்ட் பண்ணுறதுக்கான அவசியம் இருக்காது. நான் அதுக்குள்ளே வேறு ஏதாவது சிம்பிளான ஏதாவது கிளைண்ட் 1 அந்த டிஃபெண்டர் இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது கிடச்சாலும் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன் அதை வந்து திருப்பி வந்து வாய்ஸ் போடுறது தான். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை பென்ட்ரேஷன் டெஸ்டிங் பற்றின ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டாலோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.